نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتحقرت الأوالم بطيب ذكره ورياه அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இந்த சிறப்பான மக்தப் மதரசா ஆண்டு விழா மற்றும் இஸ்லாம் மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவில் தலைமையேற்று சிறப்பு சேர்த்திருக்கிற ஷேகுனா அல் ஆரிஃப் பில்லாஹ் சிறுல் ஆரிஃபின் சர்காத்துல்லாஹ் தாமத் பரகாத்துஹும் அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்திருக்கிற அனைவருக்கும் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியாக 20 வருடங்கள் 20வது ஆண்டு விழா இப்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அஷ்ரஃபி ஹஸரத் அவர்கள் எங்களுக்கு உஸ்தாதாகவும் ஆன்மீகத்தினுடைய சிறப்பான வழிகாட்டியாக எல்லா வகையிலும் ஒரு அற்புதமான ஒரு மனோதிடம் கொண்ட சமூகத்தை அழகாய் கட்டமைக்கக்கூடிய ஒரு ஆளுமையாய் அல்லாஹ் அவரூருக்கு தந்திருந்தார் என்பதை ஒருபோதும் மறுக்க இயலாது. இயல்பாக அவர்களிடத்தில் இருந்த அந்த மனோதிடம் அவர்கள் தங்களுடைய ஷேகாகிய ஜபாலிச சர்க்கார் கபிலா தவறல்லாஹ் மர்கதஹு அவர்களுடைய அற்புதமான அந்த தொடர்பும் ஃபைசாகும் நமதூருக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் தந்த ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு. நிறைய செய்திகளை ஹசரத் அவர்களை பற்றி எல்லாம் நினைவு கூர்ந்தார்கள். மிக முக்கியமான ஒரு செய்தியை மட்டும் இங்கே நினைவு கூர்ந்து பட்டமளிப்பு விழா குறித்தும் ஆண்டு விழா குறித்தும் சில செய்திகளை பகிர பாவியான எனக்கு அல்லாஹ் நசீபை தந்தான் என்று அல்லாஹ் சுக்குர் செய்தவனாக சில தகவல்களை பகிர்கிறேன். மக்தூமியாவில் பாவியான நான் இங்கே இருக்கிற நிறைய பெருமக்கள் ஓதி கொண்டிருந்த அந்த சமயம் அடியே ஒன்றாவது சுப்ரா முடிந்து 2வது வருடம் துவங்கி இருக்கிறது. அப்போதுதான் முதல் கட்டமாக ஹலாலான வருமானத்தை மட்டுமே மதரசாவிற்கு பெறுவது என்று ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. அந்த முடிவு எடுக்கப்படுகிற போது ஊரே திரண்டு பெரிய பள்ளிவாசலை நோக்கி பெரிய மதரசாவை நோக்கி பல கேள்விகள் எழுப்புகிறார்கள்.
இவ்வளவு நாளா இப்போ இதை பத்தி எல்லாம் பேசாம இப்ப என்ன புதுசா வட்டி வேண்டாம், அது வேண்டாம், ஹராம் வேண்டாம், ஹலால் மட்டும்தான் அப்படின்னு தைரியமாக மதரசாவில போர்டு போடப்படுகிற போது பலரும் பல கேள்விகளை எழுப்பினார்கள். மதரசாக்களின் மாணவர்கள் ஆங்காங்கே செல்லுகிற போதெல்லாம் என்ன உங்க மதரசால புதுசா ஒரு சிஸ்டம் போட்டிருக்காங்க என்றெல்லாம் பல கேள்விகள் எழுகிற போதெல்லாம் மாணவர்கள் உஸ்தாது பெருமக்களிடத்தில் கூறுகிற போது ஹஜ்ரத் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை அடிக்கடி சொன்னது பாடத்தின் நினைவுக்கு வருகிறது. யார் கேட்டாலும் என் நம்பரை கொடுத்துரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டுவாங்க. யார் கேட்டாலும் மதரசாவுக்கு வரட்டும் அல்லது என்னுடைய நம்பரை கொடுத்துருங்க, நான் அவர்களை பேசிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி விடுவார்கள். அல்லாஹ்வின் அருளால் ஒரு தைரியமாய் ஹலாலை மட்டுமே பேண வேண்டும் என்பதில் ஒரு எடுத்த முடிவில் சற்றும் தயக்கம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் ஒரு அற்புதமான கட்டமைப்பை மதரசாவில் உருவாக்குவதற்கு அல்லாஹ் அவர்களுடைய ஷேഖின் தொடர்பும் ஃபைசாலும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த மனோதினமும் அற்புதமான காரணமாக அமைந்தது என்பதை மறுக்க இயலாது. நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஹஜ்ரத் அவர்களுடைய அழகாய் உருவாக்கப்பட்ட அல் இர்ஷாத் மதரசா 20 ஆண்டுகளை கடந்து முபல்லிகாக்களை உருவாக்கி தந்திருக்கிற இந்த சமயத்தில் நிறைய முபல்லிகாக்கள் உருவாகி இருக்கிறார்கள், உருவாகி கொண்டிருக்கிறார்கள், இனி உருவாக இருக்கிறார்கள். அத்துணை பேருக்குமான சில செய்திகளாகும். இங்கே நிரப்பமாய் தாய்மார்கள் குழுமி இருக்கிற இந்த சபையில் பெற்றோர்களுக்கும் குறிப்பாய் பெண்களுக்குமான சில செய்திகளை மட்டும் இங்கே நினைவு கூறுவது இடத்திற்கும் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதியவனாக, அன்பான பெருமக்களே, இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழலை குறித்து சற்று யோசித்து பார்த்தால் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை விட சுமார் ஒரு 14 நூற்றாண்டுகளை கடந்திருக்கிற இந்த சூழலில் பாவங்கள் எல்லாம் பரவலாகிவிட்ட ஒரு சூழல், ஆபாசம் பரவலாகிவிட்டது, ஹராம்கள் பரவலாகிவிட்டது, பாவத்தை பாவமென்றே கருதாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது. எல்லா தவறுகளையும் அதற்கு ஃபேஷன், நாகரீகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. ஹராமை ஹலாலாக்குவதற்கு வேறு பெயர்கள் சூட்டப்படுகிறது. முன்பெல்லாம் வட்டியை வட்டி என்று சொன்னது போய் அதற்கு லாபம் என்றோ அல்லது வேறு போனஸ் என்றோ ஏதாவது பெயர் சுட்டி அதை நியாயப்படுத்துகிற ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிற சூழல். அங்கிங்கனாதபடி போதை கலாச்சாரம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாய் இந்தியாவில், அதிலும் குறிப்பாய் தமிழகத்தில் 7வது 8ஆம் வகுப்பிலே இருந்தே இப்போது போதை கலாச்சாரம் பரவலாக இருக்கிற காலம். அடிக்கடி நாம் நினைவு கூறுகிற ஒரு செய்தி, பஸ்ல பிரயாணம் செய்யும் போது முன்னாள் சீட்ல உட்கார்ந்து பின்னால 2 பேர் பேசிக்கிறாங்க. பிசினஸ்ல ரொம்ப டல்லா ஆயிடுச்சுப்பா. ஒருத்தர் சொல்றான், ரொம்ப பெரிய பிசினஸ்லாம் இப்ப நிறைய வந்துருச்சுப்பா. அவன் என்னடா பிசினஸ் கேட்கிறான். என்ன பதில் சொல்றான் தெரியுங்களா? நீ ஏதாவது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்துல பொட்டி கடை வச்சிரு, கல்லூரி பக்கத்துல ஒரு பொட்டி கடை வச்சு நல்ல ஓகணும் புடைக்கலாம் அப்படின்னு சொல்றான். நான் சொல்லுகிற அர்த்தம், பெட்டிக்கடை என்றால் ஏதோ தேங்காய் பருப்பி கடலை பருப்பி விற்கிற கடை அல்ல. பெட்டிக்கடையின் பெயரால் போதைப் பொருட்களின் கலாச்சாரம் இந்த சமூகத்தில் எவ்வளவு ஊடுருவி இருக்கிறது என்பதை அவனுக்கு சமிக்கையாய் உணர்த்துகிறான். காதில் விழுகிற போது மனம் வலிக்கிறது. எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் பரவலாகிவிட்ட இந்த சூழல், ஆபாசங்கள் பரவலாகிவிட்ட இந்த சூழல், பிஞ்சிலேயே பழுப்பது என்பது சர்வசாதாரணமாகிவிட்ட ஒரு சூழலில் இணையதளம், சமூக வலையதளங்களில் இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பேராபத்துகள் நம்மை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிற இந்த சூழலில் பாதை மாறுகிற பர்தாக்களாய் ஈமானையும் கற்பையும் மிக இலகுவாய் சூறையாடப்படுவதற்கும் இழப்பதற்குமான இந்த சூழலில் இவைகளில் இருந்து பாதுகாப்பதற்காக ஒரு அழகான கட்டமைப்பை மக்தப் மதரசாக்களும் நிஸ்வான் மதரசாக்களும் தான் ஒரு அழகான ஒரு பாதுகாப்பு கேடயமாய் சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை மறுக்க இயலாது. அன்பான தாய்மார்களே, ஒரு குழந்தையின் வளர்ப்பில் தந்தைக்கு இருக்கிற பொறுப்பை விடவும் பங்களிப்பை விடவும் அதிகமான பொறுப்பும் பங்களிப்பும் தாய்க்கு இருக்கிறது என்பதை நாம் மறுக்க கூடாது.
ஏனென்றால் ஒரு தந்தையான ஒரு பிள்ளையின் வளர்ப்பில் எவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்ள முடியும்? மீறி போன ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், அவருக்கு தேவையான பேக், நோட்டு, புக்கு இதை வாங்கி தர முடியும், அவரை தேவைப்பட்டால் வண்டியில கொண்டு போய் டிராப் பண்ண முடியும். இதுதான் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான தொடர்பு. இதை தாண்டி அவருக்கு ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்குமான அந்த உறவும் அதற்கான அக்கறையும் அதற்கான வளர்ப்பிலேயும் பெரும் பங்களிப்பை ஆற்ற இயலாது. ஆனால் ஒரு தாயின் பங்களிப்பு அப்படி அல்ல. பிறப்பதற்கு முன்னால் வயிற்றில் சுமந்த காலம் முதல் அந்த பிள்ளையின் வளர்ப்பில் அதிகபட்சமான பங்களிப்பு என்பது தாயின் பங்களிப்பு தான். ஒரு தாய் மனம் வைத்தால் சிறப்பான ஒரு தலைமுறையை உருவாக்கி தர முடியும். மனம் வைத்தால் என்ற வார்த்தையை சொல்கிற போது ஹஜ்ரத் அவர்கள் இக்ராமுல் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்களே, பெண் மனம் வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்றால் இயல்பாகவே பெண்ணுக்குள்ளே ஒரு பிடிவாத உணர்வையும் வைராக்கிய உணர்வையும் அல்லாஹ் வைத்துத்தான் படைத்திருக்கிறார். இந்த சமஸ்கிருதத்துல 3 வார்த்தை சொல்லுவாங்க. ராஜ்ஹட், பால்ஹட், ஸ்ரீஹட்னு சொல்லுவாங்க. ராஜ்ஹட், பால்ஹட், ஸ்ரீஹட். பிடிவாதத்திற்கு 3 வாசகங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லப்படும். ராஜ்ஹட்னா அரசனின் பிடிவாதம். அரசன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா யாராலும் முன்னால போய் நிக்க முடியாது. நான் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா தர போயிடும். இது அரச பிடிவாதம் என்று பெயர். 2வது பிடிவாதம் பால்ஹட் என்று சொல்வார்கள். சிறுவர்களுக்கான பிடிவாதம் ஒன்று இருக்கிறது. சிறுவர்கள் ஒரு விஷயத்தை, ஒரு ஐஸ்கிரீம் வேணும், ஒரு சாக்லேட் வேணும், அதை வாங்கியே தீர வேண்டும் என்றால் அதை எப்படியாவது வராத அழுகையை வரவைத்தாவது சாதித்து விடுவார்கள். இது சிறுவர்களுக்கான பிடிவாதம். 3வது ஒரு பிடிவாதம் சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க, ஸ்ரீஹட், பெண்களுக்கான பிடிவாதம். நீங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னா சாதிச்சிருவாங்க, எங்காவது ஒரு இடத்துக்கு போகணும்னா சாதிச்சிருவாங்க. நான் தவறாக நினைவு கூறுவதற்கல்ல, இந்த பிடிவாத உணர்வை அல்லாஹ் இயல்பாக வைத்திருக்கிறார். அந்த பிடிவாதத்திற்கான வைராக்கியத்தை அம்மா வீட்டுக்கு போறதுக்கும் ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கும் சேலம் வாங்குறதுக்கு மட்டும் பயன்படுத்துவதல்ல. ஹாஜரா அம்மா தன்னுடைய ரப்போடு போராடுவதற்கு வைராக்கியமாய் மனோதரத்திற்கு பயன்படுத்தி நிறைய பெண்கள் வரலாறு முழுக்க நீங்கள் வாசித்து பார்த்தால் பெண்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த வைராக்கிய உணர்வை தவறாக அல்லாமல் தீனுக்காக பயன்படுத்தினார்கள். ஹர்பஷி பாதுஷா என்ற ஒரு மிகப்பெரிய பேரரசர் ஹிஜ்ரி 180 வாக்கில் ஒரு அற்புதமான அப்பாசிய பேரரசரில் ஒருவராய் திகழ்கிறார். அந்த அப்பாசிய ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷாவிற்கு வாய்க்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான இறைநேச பெண்மணி தான் சுபைதா காத்தூன். சுபைதா இந்த உம்மத்திற்கு செய்திருக்கிற அற்புதமான பெரும் கொடைகளில் ஒன்று சுபைதா கால்வாய் இன்று வரை இருக்கிறது. நிறைய சேவைகளை செய்தார். ஒரு கணவனை எப்படியெல்லாம் தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதை துன்யாவிற்காக அல்லாமல் ஆகிரத்திற்காக யோசித்த ஒரு பெண்மணி தான் சுபைதா காத்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. என்ன செய்கிறார்? அன்றைய காலத்தில் புஹுதூல் தானான ஒரு இறைநேசர் இருந்தார். வெளியில மக்கள்லாம் பார்ப்பாங்க, அவரை பைத்தியமாவே நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அவர் சில சமயங்களில் சின்ன சின்ன வாசகங்களில் வறுமை குறித்து, ஆகிரத்தை குறித்து, அல்லாஹ்வை பற்றி அவர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வாசகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். வெளியில பார்த்தா அவர் தலை மரட்டையாக பார்ப்பதற்கு ஒரு யாசகரை போல அவர் தெருவிலே உலா வருவார். ஹர்பஷி பாதுஷா அப்போதெல்லாம் எங்கோ இருந்த அவரை 1188 பக்தாது நகரத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைத்து வந்தார். வந்த புகழுள் தானா, எனக்கு எந்த வீடு வேண்டாம், ஆகரத்தில் எனக்கு சிறப்பான வீடு இருக்கிறது என்று வீடு வாசல்கள் இல்லாமல் ஆற்றோரம் கடலோரம் இப்படியே அவருடைய வாழ்க்கை கிடைக்கிறது. குறிப்பாக அன்றைக்கு இருக்கிற டைகிரிஸ் நதியில் தான் பெரும்பாலும் புகழுள் தானா இருப்பார். அந்த சமயத்தில் பக்தாது மாநகரத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. கடுமையான பஞ்சம், உணவுக்கு வழி இல்லாமல் மக்கள் தவிக்கிறார்கள். அந்த சமயத்தில் எல்லோரும் சேர்ந்த செல்வந்தர்கள் நிறைய பேர் அவர்களால் இயன்ற உதவிகளை செய்கிறார்கள், சதகாக்களை செய்கிறார்கள். இருந்தவரை பசியை போக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்போது புஹுலூல் தானா என்ற அந்த மாபெரும் இறைநேச பெருந்தகை அவரும் நினைக்கிறார், நானும் ஏன் சார்பா சதக்கா செய்யணும், எல்லோருக்கும் நான் உணவு வழங்க வேண்டும் நினைக்கிறார். கைகளில் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவர் இறைநேச பெருந்தகை அவர் ஒரு திட்டம் தீட்டி,
டைகிரிஸ் நதிக்கரையோரம் அமர்ந்து ஒரு ஆற்று மணல் வீடு கட்டுகிறார். முன்னெல்லாம் நம்ம வீடுகள்ல இந்த ஆற்று மணல் வீட்டுக்கு வெளியில கட்டி வச்சிருந்தா வீடு கட்டுவோம் இல்லையா, சிறு பிள்ளைகள் விளையாடுவாங்க அல்லவா, அந்த சிறு பிள்ளைகளை போல ஆற்று மணலில வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அப்போது அசர் நேரம் அவர் ஹார்மசி பாதுஷா அரசர் போகிறார். பஹ்லூல் என்ன செய்யறீங்க என்று கேட்டார். சொன்ன உடனே இவர் சொன்னாரு, சொர்க்கத்து வீடு கட்டிட்டு இருக்கேன் அப்படின்ட்டார். சொர்க்கத்துக்கு வீடா? ஆற்று மண்ணை கட்டிட்டு சொர்க்கத்து வீடு என்று சொல்றாங்க, என்ன ரேட் இது அப்படின்னு கேட்டார் ஹார்மசி பாதுஷா. இது 1000 திர்ஹம் என்று சொன்னார், 1000 வெள்ளி காசுகள். அடக்கு இதுக்கு போய் 1000 திர்ஹம் கொடுத்து யாராவது விலைக்கு வாங்குவாங்களா? மணல் வீட்டை அவர் சொர்க்க வீடு, சொர்க்கத்திற்கான வீடு 1000 திர்ஹம் விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாரா என்று கேட்கிறார். பொதுவாக இறைநேச பெருமக்கள் வாய் திறந்து ஒரு விஷயம் சொன்னால் உள்ளது எந்தி கும்பிகா, வாய் திறந்து சொல்கிறார்கள் என்றால் அவர்களாக சொல்வதில்லை, அவர்கள் பேசுகிற நாவாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுபோல் அந்த வாசகம் தான் இது. அதை புரியாத ஹார்மசி பாதுஷா அதை தவறாக கடந்து போய் விடுகிறார். இதுக்கு போய் யாராவது 1000 திர்ஹம் கொடுப்பாங்களா? போய் அரண்மனையிலே அவர் உரையாடி கொண்டிருக்கிறார். நதிக்கரையோரத்திலே ஒரு ஆத்து மண்ண வீடு கட்டிட்டு 1000 திர்ஹம் சொல்றாரு. அது சொர்க்கத்து வீடாமா? சொர்க்கத்து வீடு என்று பேசிக் கொண்டிருந்தார். காதில் விழுகிறது சுபைதா காத்தினுடைய காதில். விழுந்த உடனடியாக பணிப்பெண்ணை அனுப்பி வைத்து ஒரு தகவலை கேட்க அனுப்புகிறார் ஒரு தானாவிடத்தில். அரசருக்கு தான் 1000 திர்ஹமா அல்லது நானும் அந்த அரசி சுபைதா காத்தும் கேட்டு அனுப்புகிறார். இந்த 1000 திர்ஹம் சுபைதா அரசி கொடுத்தால் அந்த சொர்க்கத்து வீடு கிடைக்குமா என்று கேட்டு அனுப்புகிறார். தாராளமாக நான் தருவதற்கு தயார் என்று புகழூர் சொல்லி அனுப்புகிறார். இப்போது புரிந்தது. உடனடியாக கணவரிடம் போய் 1000 வெள்ளி காசுகள் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். எதுக்கு? இந்த ஆத்து மண்ண வீடு, சொர்க்கத்து வீடு ஒன்று கட்டி இருக்கிறார், புகழூர் நான் வாங்க போகிறேன் சொன்ன போது அவர் தான் பைத்தியம் முடிச்சு சொல்றாரு, உனக்குமா பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு கேட்கிறார். இல்லை இல்லை, அவர் சொன்னார், அவர் அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டார். உண்மையில் நான் அதை முழுமையாக கருதுகிறேன். சொல்லி சொல்லி பார்த்தால் தருவதாக இல்லை. எனக்கு மகர்ல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குல்ல, மிச்சம் மகருக்குள்ள காசை 1000 திர்ஹத்தை கொடுங்க என்று கேட்கிறார். கேட்டு வாங்கிவிட்டு அதை பணிப்பெண்ணிடம் கொடுத்திருப்பதால் பொருள் தானாவிடத்தில் 1000 வெள்ளி காசுகள் ஒப்படைக்கப்படுகின்றன. அவர் அந்த மணல் வீட்டை இது சுபைதா காத்துடையது என்று சொல்லிவிட்டார். காசை பற்றி சதகாவை செய்து விட்டார். அல்லாஹ்வின் பாதையில் ஏழை எளிய மக்களின் பஞ்சத்தை போக்குவதற்கு செலவு செய்து விட்டார். அன்றைய இரவு ஹார்மசி பாதுஷா இரவு உறங்குகிற போது ஒரு கனவில், அந்த கனவில் சொர்க்கத்தினுடைய வீடுகள் எல்லாம் மாளிகை காட்டப்படுகிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? மாளிகையை பார்த்து ஆச்சரியப்பட்டவராய் அங்கே இருக்கிற ஒரு பணியாளரிடத்தில் இது யாருடைய வீடு என்று கேட்கிறார். கனவில் நடக்கிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியை அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனுடைய விரிவுரையாளர், மிகச்சிறந்த விரிவுரையாளர் அல்லாமா இப்னு கஸீர் இந்த நிகழ்வை எழுதியிருக்கிறார்கள். மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், இந்த கனவை காட்டப்பட்ட ஒரு சொர்க்கத்தினுடைய மாளிகையை பார்த்த உடனே அவர் கேட்கிறார், இது யாருடையது? உங்களுடைய மனைவி சுபைதா காத்துடையது. அப்படியா? ஆச்சரியம். அத்தோடு கனவு கிடைக்கிறது. நான் யதார்த்தமாக நினைத்து விட்டேன். அவர் ஏதோ ஒரு பைத்தியம் பிடித்து சொல்வதாக நான் கருதிவிட்டேன். உடனடியாக மறுநாள் காலை பிடித்தவுடன் அவசரமாக யாருக்கும் தெரியாமல் ஹார்மசி பாதுஷா டைகிரிஸ் நதிக்கரையோரம் ஓடுகிறார். அங்கே அப்போதுதான் மீண்டும் ஒரு மணல் வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறார். பொருள்தானா கட்டிக் கொண்டிருக்கிறார். நேராக சென்றவர், எனக்கும் ஒரு வீடு வேண்டும் என்று கேட்கிறார் ஹார்மசி பாதுஷா. இது ஈமான் என்பது யுக்மினூன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்புவதற்கு பெயர்தான் ஈமான். இது ஏற்கனவே பார்க்காமல் இருப்பவருக்கு தான் 1000 திர்ஹம். சொர்க்கத்தை ஏற்கனவே கனவில் பார்த்துவிட்டு வந்தால் அவர்களுக்கு இது கிடையாது என்று சொல்லிவிட்டு அந்த மணல் வீட்டை கலைந்தார் பொருள் என்பது வரலாறு. நான் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், ஒரு கணவரை தீனுக்காக, சமூகத்திற்காக, அல்லாஹ்வுடைய ஆகிரத்திற்காக பயன்படுத்த வைக்கிற ஒரு பெரும் பொறுப்பு ஒரு பெண்ணால் நினைத்தால் முடியும். நிறைய சாதனைகளை செய்தார். அன்றைய சமயத்தில்
முயற்சியில் தான் ஹாஜிகளுக்காக அரபா மைதானம் வரை கால்வாய்கள் தோண்டப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. சுபைதா கால்வாய் என்று இன்றைக்கும் அது பெயர் சூட்டப்பட்டு இன்றளவும் ஓரளவுக்கு அந்த நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய சாதனைகளை ஒரு பெண் ஏதோ உலகியல் காரியத்திற்காக நாம் பயன்படுத்தாமல் நினைத்தால் ஆகிரத்திற்காக கணவரை, ஆகிரத்திற்காக தன் குடும்பத்தை சரியான பாதையில் திட்டமிட்டு வகுத்து உருவாக்குவதில் பெண்ணின் பங்களிப்பு என்பது மகத்தானது. அன்பானவர்களே, இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணுக்கு சரியான தீன் கிடைக்க பெறாவிட்டால், ஒரு பெண்ணுக்கு சரியான முறையான பேணுதல் கிடைக்க பெறாவிட்டால், கணவர் எவ்வளவுதான் தீனை பெற்றிருந்தாலும் பிள்ளை வளர்ப்பிலும் இந்த குடும்பத்தினுடைய சீரழிவிலும் ஒரு பெண்ணுடைய பேணுதல் இன்மை என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு வரி மேல சொல்றதா இருந்தா, கணவர் எவ்வளவுதான் பேணுதல் மிக்கவராக இருந்தாலும் மனைவி அதற்கு ஒத்துழைக்காத பெண்ணாக இருந்தார் என்றால் பிள்ளைகள் காபிராக போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு குற்றச்சாட்டாக அல்ல, குர்ஆன் ஒரு வரலாற்றை பதிவு செய்திருக்கிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் இல்லா 50 என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறானே, 1000 வருடத்தில் 50 வருடங்கள் குறைவு என்று சுமார் 950 வருடங்கள் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அழைப்பு பணியை மேற்கொள்கிறார்கள். சுமார் 70 பேர் மட்டுமே அந்த சமயத்தில் இஸ்லாமை ஏற்றார்கள். ஒரு நீண்ட வரலாறு. ஆனால் இவ்வளவு பேரை கொண்டு வந்த நூஹ் நபியினுடைய 3 பிள்ளைகளை ஒரு பிள்ளை காபிராகி போகிறார். ஆச்சரியமா இருக்கிறதா? ஊருக்கெல்லாம் சொல்லி தான் பிள்ளையை மறந்துருப்பாங்களா? ஒரு நபி இல்ல, தன் பிள்ளைக்கு எவ்வளவோ சொன்னார்கள். அல்லாஹ்வை பற்றி, மறுமையை குறித்து எவ்வளவு சொல்ல முடியுமோ தன் பிள்ளைக்கு நிரப்பமாக சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு வெளியில போவாங்க. அந்த தாய் வருவாள், ஒரு தகப்ப பேச்ச கேட்டா நீ எல்லாம் நிறைய பிழைக்க முடியாது. பொதுவாகவே பிள்ளைகள் தந்தை தாய் இருவரின் வார்த்தைகள் யாருக்கு முக்கியத்துவம் என்று வந்தால் பெரும்பாலும் தாயின் சார்பாகத்தான் இருப்பார்கள் என்பது யதார்த்தம். ஏனென்றால் அதிகம் பங்களிப்பும் அதிகமான கருணையையும் அதிகமான அக்கறையையும் சிறுபிராயத்திலே இருந்த எடுத்தவர்கள் அந்த தாய் என்பதால் 2 பேர் கருத்து முரண்பட்டால் ஒரு பிள்ளை பெரும்பாலும் தாயின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருகிற யதார்த்தம் இருப்பதால் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசி ஆக்கிரத்தை பத்தி அவருக்கு நினைவூட்டி விட்டு செல்வார்கள். அந்த தாய் வருவாள், தகப்பன் சொல்றதெல்லாம் பேச்ச கேட்டா நீ உழைக்க முடியாது. சொன்னவுடன் தாயின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவார். இப்படியே காலம் கடந்து கடைசியாக காபிராகவே மூழ்கடிக்கப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்ட தகவலை குர்ஆன் சொல்கிறது என்றால், நமக்கு என்ன தகவல்? குர்ஆன் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறது என்றால் அது ஏதோ ஒரு நிகழ்வாக, அது ஏதோ ஒரு கதையாக படித்து செல்வதற்கல்ல. ஒரு நிகழ்வு குர்ஆனில் சொல்லப்படுகிறது என்றால் பின்னால் வருகிற கியாமத் வரை வருகின்ற அனைத்து தலைமுறையினருக்கும் அதில் பாடம் இருக்கிறது. கணவன் மனைவி இருவரில் பெண் மார்க்கத்திற்கு ஒத்துழைக்காத ஒரு சூழல் ஏற்படுமையானால் பிள்ளைகளை முறையான தர்பியத்தில் வளர்த்தெடுக்க முடியாது என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் நூஹ் நபியின் வரலாற்றின் மூலம் இந்த சமூகத்திற்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறார்.